யோ நடுத்தர் நாராயணா, வெளியே வாயா. டேய், அவனே வேலை வீட்டுக்கு போகாம சும்மா இருக்கான். அந்த வெட்டி பையனை நீ எதுக்குடா கூப்பிடுற? அக்கா, உங்க புருஷன் ஒரு பஞ்சாயத்து இழுத்து விட்டாருக்கா. அவனே ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவன். அவன் என்னடா பஞ்சாயத்து எடுத்துட்டு வந்தியா? அக்கா, உங்க புருஷன் பஞ்சாயத்து மட்டும் இல்லை, கேஸை இழுத்துட்டு வந்துட்டாரு. கொலை கேஸு. ஒழுங்கு முறையாக அவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லிடுங்கக்கா. கொலைகேசா? என்னடா தம்பி சொல்ற? இது அந்த வெட்டி பையில கேட்போம். அக்கா, நீங்களே கேளுங்க உங்கள் புருஷன்ட்ட. ஏய், ஒன்றுக்கு ஆகாதவனே, வெளியில வாடா. என்னடி இங்கே பிரச்சனை? என்னடி பிரச்சனை? ஏயா, நம்ம வீட்டில் எம்பிட்டு வேஷ்டி சட்டை இருக்கு, நீயே எப்போ பார்த்தாலும் இதையே போட்டுட்டு அலையுத. அடியே, இதாண்டி என்னோட கம்பெனி யூனிஃபார்மு. ஓ, என்னையா இந்த பையன் ஏதோ கொலைகேசி பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஏய், என்னடா தம்பி, என்னடா பஞ்சாயத்து? அண்ணே நடுத்தர் நாராயணே, நீ யாரோக்கும் 2 பேர்த்துக்கு அட்ரஸ் சொன்னியாம்ல, அந்த கொள்ளையடிச்சிட்டு போனாங்க நம்மள, ஒரு ஆளை வேற போட்டாங்களாம்ல. அதனால் உன் மேலே பெட்டி கடைக்காரன் பஞ்சாயத்தை கூட்டி விட்டான்னு என்னன்னு பதில் சொல்லுவா. என்னங்கடா டேய், அது நான் சும்மா தானே சொன்னேன். அவங்க வந்தாங்க, அந்த மாதிரி அனாவாசிரமத்துக்கு டொனேஷன் ஆகிடா, அதான்டா வழிகாட்டினேன். ஆனால் பாவியா என் மேலேயே போட்டாங்களா கேஸா? சரி வா வா, நடுத்தர நாராயணன் யார் காட்டுறேன். ஓ, உனக்கு மரியாதையாக அந்த கேஸை பூரா முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே வர்ற. சரிடே சரிடே, நான் யாரும் காட்டிட்டேன்டே. தம்பி போகலாம், அந்த பஞ்சாயத்து அது. அண்ணே என்னாலலாம் வர முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குண்ணே. உங்கள்கிட்ட வர சொன்னாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் கிளம்பி போங்கண்ணே. சரிடா சரிடா, கிளம்புடா, நான் பார்த்துக்கிறேன்டா. எங்கடா நாராயணா, நம்மளவே நடுத்தரு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எத்தனை பேர்த்த நம்ம நடுத்தரு கொண்டு வந்திருக்கோம். சரி சரி வா, பார்த்துக்கலாம். இந்த பஞ்சாயத்தை எப்படி நம்ம தீர்த்து ஒன்றும் தெரியலையே. ஆமாம், நம்ம பழைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், போய் அவரை போய் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கான். ஆடா நடுத்தர் நாராயணா, என்னடா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளகை காணா? ஐயா ஐயா, நம்ம மேலே ஒரு கேஸ் ஆகி போச்சுங்கய்யா, பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்கய்யா, என்ன பண்ணணும்னு தெரியல, அதே உங்களை தேடி வந்திருக்கேன். ஏதாவது தம்பிக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கய்யா. என்னடா பஞ்சாயத்து? இதுக்குன்னா என்ன கொஞ்சம் நல்லா தானே இருந்தா, திரும்பி ஆரம்பிச்சிட்டியா வேலையா? ஐயா ஐயா, இல்லைங்கய்யா, சும்மா 2 பசங்க வந்தாங்க, டொனேஷன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிடான்னு சொல்லி அந்த வீட்டு அட்ரஸை காட்டினேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் கொள்ளையடிச்சிட்டு ஆலையும் போட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கேஸ் என் மேலே விழுந்துருச்சு, பஞ்சாயத்தை கூட்டி விட்டாங்க. அதே என்னன்னு பார்த்து முடிச்சு கொடுங்கய்யா. ஏய் நடுத்தர் நாராயணா, முன்ன மாதிரிலாம் இல்லைடா, என்னால் ஒழுங்காக நடக்க முடியல. கண்ணு வேற ஒரு மாதிரி மங்களாக வேற தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஐயா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா. நம்ம வந்தால் அவனுக்குள்ளே நம்ம தெரிஞ்ச கண்ணாடி கடை இருக்கியா, அந்த கண்ணாடி வாங்கி போட்டோம்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா இருங்க. சரி சரி, ரொம்ப வீடு தேடி கூப்பிட்டுருக்க. சரி வா வா, அந்த பஞ்சாயத்து என்னன்னு பார்ப்பா, வா போகலாம். என்ன கடையில் ஒருத்தரீங்காண்ணா? டேய் மூர்த்தி, எங்கடா இருக்கா? வானே நாராயணே, என்னண்ணே ரொம்ப நாளாக ஆள் வரல அந்த பக்கமே. வானே, நம்ம ஐயாவுக்கு கண்ணு கொஞ்சம் இதாக தெரியுதாம்மா, கொஞ்சம் நல்ல கண்ணாடியை பார்த்து எடுத்து கொடுறான். சரி வானே வானே, உட்காருண்ணே, வானே எடுத்தாருண்ணே. ஐயா இப்போ தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு கரெக்டா? பார்த்து என்னன்னு சொல்லுங்கய்யா கரெக்டா? தெரியலடா எனக்கு. ஏய் மூர்த்தி, வேற கண்ணாடி எடுத்து கொடுறா. அது இப்போ தானே வந்துச்சு, புதுசு தானே. சரி சரி சரி, இன்னொரு கண்ணாடி எடுத்தாருண்ணே. ஐயா இது எப்படிங்கய்யா இருக்கு? கண்ணங்கரையும் தெரியுதுடா. மூர்த்தி, உனக்கே ஓவரல, கூலிங் கிளாஸை கொடுத்துட்ருக்க. கண்டா கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு மங்கலாம். வேற எதாவது எடுத்துடா. இது நல்லா இருக்கா ஐயா? இது நல்லா இருக்குடா தம்பி. எழுத்து தெரியுதாங்கய்யா உங்களுக்கு? தெரியல ஐயா, நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ தெரியலன்னு சொல்கிறீங்க. தெரியலடா. இந்த எழுத்து தெரியுதா? இல்லைப்பா. என்னங்கய்யா, நல்லா தெரியுதுன்னு சொன்னீங்க கண்ணாடி, இப்போ தெரியலன்றீங்க. ஏண்டா தெரியலன்னா தெரியலதான்டா சொல்ல முடியும். நீங்கள் இந்த எழுத்து தெரியுங்கய்யா? தெரியலடா. எழுத்து தெரியுதா தெரியலையா? எழுத்து தெரியுதுடா தம்பி. இப்போ சொல்ல வேண்டியதானேயா என்ன எழுத்துன்னு? அட மனப்பா இல்லை, எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனாடா. அப்படி போடு அருவால, நல்லா வருவீங்கய்யா. ஏங்கய்யா அது முன்னாடி சொல்ல வேண்டியதானேயா, எனக்கு அந்த எழுத்து தெரியலடா, எனக்கு படிக்கலடா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எத்தனை கண்ணாடி மாற்றி சரிங்கய்யா, உங்களுக்கு அந்த பார்வை நல்லா தெரியுதுல்ல, அதை மட்டும் சொல்லுங்கள். கண்ணாடி நல்லா பார்வையாக நல்லா தானே தெரியுது. இப்படி சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா கொஞ்ச நேரத்தில் என்னையே ஒரு மாதிரி ஆக்கிட்டீங்க. நான் கூட கண்ணாடியே நமக்கு டூப்ளிகேட் கண்ணாடி எதுவும் வித்துட்டு போயிட்டாங்க நம்மள்கிட்ட அப்படின்னு நினச்சிருந்தேன். சரிங்கய்யா வாங்கய்யா போவோம். அண்ணே நாராயணனே, கண்ணாடிக்கு 1200 கொடுங்கண்ணே. 1200 ஐயா கொடுப்பாருடா. மடப்பையில நீ தானடா, நான் பார்த்துக்கிறேன் கண்ணாடி வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ என்னைய கொடுத்து விட்டுட்ருக்க. நாராயணனே, நீ யாருன்னு எனக்கு தெரியும்.
ஒழுங்கு மாதிரியா 1200 கொடுத்துரு. ஏன்னா அடுத்த இடம் வரும்போது கடைக்குள்ளே விட மாட்டேன். மூர்த்தி, நான் சொல்கிறேன் கேளு. அப்புறமேல் வந்தான்னு வச்சுக்க, உனக்கு நான் அடுத்த நல்ல கஸ்டமராக உன் ஆளை வந்து பிடிச்சி விட்றேன். அண்ணனை மட்டும் இப்போ விட்டுரு சரியா? உன் கடைக்கு ஆள் வர வைக்கிறது நான் என்னோட பொறுப்பு. ஆனால் வேலையை காமிச்சிட்ட பார்த்தியா? சரி சரி, எனக்கு என்ன பண்ணே தெரியாது. என் கடைக்கு அடுத்த கஸ்டமர் வந்து நீ தான் கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நல்லா வெயிட்டான கஸ்டமரை கூட்டு வா. ஐயா வாங்கியா போவோம், நம்ம பஞ்சாயத்தை போய் நம்ம போய் அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். வாடன் அடுத்த நாராயணா, என்னடா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சு விட்டேன், அதுக்குள்ளேயே இன்னொரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்துட்டேன். என்னடா இது? அது கொலை கேஸ் வேறு. உன் மேலே போலீஸ் ஸ்டேஷன் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு நடந்த உண்மையை இருக்கலாம் சொல்கிறா. ஐயா நான் ஒன்றுமே பண்ணலையா, அந்த பெட்டிகளில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஒரு 2 பேர் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து அனாத ஆசிரமம் வச்சுருக்கோம், டொனேஷன் வாங்கணும், யாராவது பணக்காரங்க இருக்காங்கன்னா சொல்லுன்னு கேட்டேன். நான் அந்த அட்ரஸ் சொன்னேன். அவங்க போய் இப்படி பண்ணிட்டு வருவான், எனக்கு என்னையா தெரியும்? பெட்டி கிடக்காரா, நீ சொன்னதெல்லாம் உண்மையாடா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து இவன் என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டுது. ஆனால் இவன் வந்து அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக மாதிரி தான் பேசிக்கிட்டியா? தேங்காய் மாட்டே, யாரா ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டா? உன் கடையில் நான் பீடி வாங்கித்தானே நின்றுக்கிட்டு இருந்தேன், அதுக்கடுத்தானடா வந்தாங்க. அடியாய் யாரை பார்த்துற தேங்காய் மாட்டேன்ற அவனே அங்கே ஏரியா பக்கம் வந்தேன்னு வச்சுக்கா, அவ்வளோதான். டேய் வந்த இடத்துல என்னடா அடுத்த பஞ்சாயத்து இழுக்கலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு முறையாக டக்குன்னு நடந்த உண்மையை இப்பெல்லாம் சொல்லிட்டு கிளம்புங்கடா. அப்பா இந்த அடுத்த நாராயண் மேலதான்ப்பா எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவன் தான்ப்பா ஏதாவது பண்ணிருக்கான். ஏன்னா பல பேர்த்து குடும்பத்துக்கு எடுத்திருக்கான்ப்பா இவன். பெருசு, நான் பல பேர்த்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தேன், நீ பார்த்த? டேய் ஆமாடா, நீ எத்தனை பேர்த்து குடும்பத்துக்கு எடுத்து எனக்கு தானே தெரியும். எத்தனை சண்டை எடுத்து விட்டுருக்கீங்க எனக்கு தானே தெரியும். போயா புண்ணாக்கு, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த எங்கள் தலைவர் இப்போ பேசுவார் கொஞ்ச நேரத்தில். என்ன முத்துக்கால பழைய தலைவர்னு சொல்லி வந்திருக்கியாக்க? ஏன் அவனுக்கு வக்காலத்தை வாங்கிருக்கேன், அவனை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம பையன் ஆகி போச்சுல. ஆனால் வந்து நடுத்தர நாராயணன் வந்து அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான், கொலை கேஸ் அளவுக்குலாம் எடுத்துக்க மாட்டான், சின்ன பிரச்சனையாத்தையும் பண்ணியிருப்பான். ஓ என்னையா ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க? சட்டப்பட்டுன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கயா. இல்லைன்னா வச்சுக்க, சாட்சி வேற இருக்கேன். ஆனால் அவனும் வந்து முழுங்கி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் பெட்டி கிடக்கறா, உண்மையை சொல்லு. நான் வந்து அவங்ககிட்ட பேசினேன், நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லை உன் கடையை நினச்சி பார்த்துக்க, உன் குடும்பத்தையும் நினச்சி பார்த்துக்க. உண்மையிலேயே நான் அவங்க வந்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு நான் பிளான் போட்டு கொடுத்தேன். நல்லா யோசித்து பார்த்துக்கடா, உன் கடையை நல்லா யோசித்து பார்த்துக்க. நான் யாருன்னு யோசித்து பார்த்துக்க. ஏய் ஏரியில பெட்டி கடைக்காரனை மிரட்டிக்கிட்டு இருக்க? அடியே என்ன வடிவேலு காமெடி இழுத்து உள்ள பார்க்குறியா? ஓ பெருசு, என்ன நீ வந்து உடசல் கொடுத்துக்கிட்டே இருக்க? நம்ம யார் என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நான் வந்து கொலை கேஸ் அளவுக்கு போயிட்டு இருப்பேன், ஏன் சின்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. என்னது எங்கள் வீட்டு பிள்ளையா? ஏய் ஏன்டா போட்டு இப்படி தாலி அத்துக்கிட்டு இருக்க? யோ என்னையா தலைவர், என்னையா எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருக்க, என்னன்னு சொல்லியா? தலைவரே என்னன்னு பேசி விடுங்க, என்ன நின்றுக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு முடிச்சு விடுங்க, அதான் பார்த்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இருடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா, அதான்டா. இருடா கொஞ்சம் பொருடா. ஏய் பெட்டி கடைக்காரா, என்னன்னு சொல்கிறா டக்குன்னு? நல்லா நடந்த இடத்துல கொஞ்சம் விவரமாக சொல்கிறா. பெட்டி கடைக்காரா சொல்கிறா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லு. நீங்கள் பார்த்துக்கிட்டேல பார்த்துக்க, அதுக்கடுத்து பார்த்துருப்ப பெட்டி கடை என்ன ஆகும்னு. ஆனால் வந்து கொஞ்சம் இவர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இவர் மாதிரி அவர் வந்து கொஞ்சம் உருமா கட்டிட்டு வந்திருந்தார். தலைவர் என்ன தலைவர், அவனுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டியா? சரி நீ ஒரு பாயிண்ட்டை போட்டு டக்குன்னு முடிச்சு விடு. என்ன இப்போ பாடுற பாயிண்ட் எடுத்து போட்டு விட்றோம்டா. முத்துக்காலை எடுத்து போட்டு விட்றோம். என்னையா நியூஸாட்டுக்கு அணுகுண்டு எடுத்துகிட்டு இருக்க? என்ன தீபாவளி எதுவும் கொண்டாடி ஓடியா? இப்போ பாடுறா, இதை பொருத்தி விட்டுரும்டான்றா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அணுகுண்டு எடுத்து என்னடா பொருத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ தாண்டா விளக்கம் கேட்டேன், இந்த வச்சுக்கடை விளக்கம். பாவிங்களா, அணுகுண்டு கொண்டு வந்துட்டு ஆட்டையை கழிச்சு விடுறான்டா.